ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள, நல்ல விஷயங்கள எப்படி பல பேர் முன்னாடி நம்ம பாராட்டுனா அவங்களுக்கு சந்தோஷத்த தருமோ, அதே மாரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள மத்தவங்க முன்னாடி நம்ம சுட்டிக்காட்டும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா, தனியா கூட்டிட்டு போய் நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அத அவங்க உணர்ந்தாங்கன்னா, நிச்சயமா மாத்திக்குவாங்க. சப்போஸ் அவங்க அத உணரல அப்படின்னம்போது, காலம் கண்டிப்பா அவங்க மாறுறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் உண்மையும், அன்பும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தவங்க உங்ககிட்ட விட்டு குடுத்து, அனுசரிச்சு போறாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களோட கோபத்தையோ, உங்களோட வெறுப்பையோ காட்டாதீங்க. முடிஞ்சா எதுக்காக அவங்க இந்த அளவுக்கு உங்ககிட்ட விட்டு குடுத்து போறாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யோசிக்காம செய்ற ஒவ்வொரு செயலும் நம்மள நாமே பழி வாங்குறதுக்கு சமங்க. அதனால முடிவெடுக்கும்போது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்படி இல்லாம ஒருத்தர் மேல அனுதாபப்பட்டோ, இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ, இல்ல அவசரத்திலயோ ஒரு முடிவெடுத்து, தப்பான நபருக்கு தப்பான செயலுக்காக நம்ம உதவி செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்கள நினைச்சு நம்மளோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நம்ம வருத்தப்படுவோம்.